Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு செஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டைல்ல வாங்கி பாத்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அந்த வாங்கி பாத் பவுடர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு முழுக்க ஃப்ளேவரா இருக்க போறது. அந்த பொடியை நல்லா எப்படி வந்து வறுத்துட்டு என்ன மாதிரி சேர்க்கணும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இதோட வந்து பாத்தீங்கன்னா தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வத்தல் வடகத்தோட வச்சு சாப்பிட்றப்ப செம்மையா இருக்கும். செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாங்கி பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக பொடி அரைக்கணும். அதை வறுத்துக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு நல்லா அது பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்குது. இந்த சமயத்தில் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளு நல்லா படபடன்னு பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவு பாதி அளவு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மல்லி விதையும் நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடலாம். தீயை கொஞ்சம் நிதானமாகவே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து இதை காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். மைசூர் மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து காரமாக இருக்கும், கலரும் இருக்கும். அது வந்து ஒரு 4-5 மிளகாவும் சாதாரண 2 மிளகாய் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது வறுத்துக்கிட்டு இருக்கப்போ இதில் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். அதாவது ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சீவி வச்சுருக்கிறேன். வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை கோகோனட் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேங்காவை நல்லா சவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பொடி அரைக்கிறப்ப இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லா மசாலாவும் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலை மட்டும் போட்டு அதையும் நல்லா அந்த பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதையும் வறுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் பொடிக்கணும். இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சைட் பை சைடு அந்த வாங்கி பாத்துக்கு நம்ம வெங்காயம் அதே மாதிரி கத்திரிக்காயெலாம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு சவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் வேர்க்கடலை, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் போட்டு நல்லா செவக்க வந்து வறுத்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது ஓரளவு வறுபட்டுருச்சு. இந்த சமயத்தில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நல்லா பெரிய மிளகாய் இருக்கும் இல்லையா, பச்சை மிளகாய், அந்த பச்சை மிளகாய் 1 மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சவக்க வேண்டாம். இந்த சமயத்தில் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போய் பாதி அளவு வதங்கிட்டு இருக்கப்போ இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு அதோடையே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறோம். இங்கே கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த அளவுக்கு கிடைக்காது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால கொஞ்சம் அங்கங்கே இப்போ கருப்பாக இருக்குது. அது பூச்சி கிடையாதுங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் இந்த கலரில் இருக்கிற கத்திரிக்காய் இல்லை பச்சை கலர் கத்திரிக்காய், வெள்ளை எந்த கலர் கிடைக்குதோ இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த கத்திரிக்காய் மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் அந்த தோல் நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும். மூடி வச்சு நல்ல ஒரு நிதானமான தீயில இடையில கலந்து இதுலேயே ஆவிலே வேக வைங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே வருத்தம் பார்த்தீங்களா, அந்த சாமான்கள் நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷமாகவே கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கம்மியான தீயிலே வச்சு வேக வச்சுருந்தேன். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழையலை, நல்ல பக்குவமாக உங்களுக்கு எண்ணெயிலேயே வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் புளி கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இதில் இருக்கிற அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதனால் உங்களுக்கு இந்த சாதம் இனிக்காதுங்க, நல்ல சுவையை வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வத்தி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு அந்த புளியோட பச்சை வாசனை போய் நல்லா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷம் தான் வேக வச்சுருந்தேன். கத்திரிக்காய் நல்லா பக்குவமாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் இதில் ஏற்கனவே நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ வாங்கிபாத் மசாலா பொடி அது வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். முழுக்க சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம செய்ய போகிறதுக்கு சாதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டால் போதும். மிச்ச பொடியை திரும்ப இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பொரியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடி போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த கத்திரிக்காய் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் இந்த மசாலாவிலே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் சாதம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி, நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசியை நல்லா பொலன்னு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, சூடாக சேர்க்க வேண்டாம். இப்போ தீயை வந்து ஒரு மிதமாக வச்சு நல்லா கலந்து கொடுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மசாலுக்கு மட்டும்தான் உப்பு போட்டுருந்தோம். இப்போ சாதத்துக்கு உப்பு போடணும் இல்லையா, அதனால் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. கடைசியாக நல்லா பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் வாங்கிபாத் அதாவது கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் அப்பளம் அப்படி இல்லைனா தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த வாங்கிபாத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.